எஸ்எஸ்சி படிக்கிறதுக்குன்னு சிலபஸ்ன்னு பேருக்கு ஒன்று கொடுத்தாலும் அதுக்குன்னு புக்கு எதுவும் கிடையாது, எங்க போய் ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஐடியாவும் கிடையாது. ஸோ அப்ப எஸ்எஸ்சி படிக்கிறவங்கலாம் எப்படி சார் பாஸ் ஆகுறாங்க? பழைய கொஸ்டினை படிங்கடா படிங்கடா அப்படின்னா எவன் கேட்கறான்? பழைய கொஸ்டின் படிச்சு பாஸ் ஆனவன் தான்டா நம்மளோட எஸ்எஸ்சியில் அதிகம். ஸோ ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸாம் செட்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றத வரக்கூடிய எக்ஸாமோட கொஸ்டின்ஸை வச்சு தான் எஜுகேட்டர்ஸ் ஆன நாங்களே கத்துக்கிறோம். அப்ப அந்த வகையில எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பதான் 2025ல பேட்டர்னை மாத்தினதும் இல்லாம தன்னுடைய கொஸ்டின் நேச்சரையும் மாத்திருக்கான். அதாவது 2020ல கேட்ட அதே கேள்விகள் இப்ப இருக்கிறது இல்ல, அதே மாதிரி 2025ல கேட்ட கேள்விகள் தான் 26லயும் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போ உங்களுடைய அதிக கான்சென்ட்ரேஷன் இந்த பிஒய்க்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு மெயினான ஃபேக்டர். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு தான் நம்மளோட இங்கே வரண்ட ரேஸில் கிளாஸஸை மெயினாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கான பேசிக் சர்க்கிள் மெட்டீரியல் போயிட்டு இருக்கு அண்ட் ஃபோக்கஸ் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அப்படின்றத கொண்டு போயிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் மாதிரியான ஃபார்மட்லையும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க? எஸ்எஸ்சி படிக்கக்கூடியவங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னும் அதிகமான டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் எழுத போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ்.